மைனஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 42. ஞாயிறு மாலை வீடு முழுவதும் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்திருந்தது. அப்போது அழைப்பு மணி ஒலிக்க நந்து சென்று கதவை திறந்தான். அங்கே எதிரில் விரிந்த புன்னகையோடு நின்றிருந்தாள் பிரியா. அவளை கண்டதும் ஒரு நொடி திகைத்தான். ஹாய் ஸ்வீட்டார்ட் என்றாள். அவன் தயக்கத்தோடு திரும்பி உள்ளே பார்க்க, அதுதான் எல்லாரும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அப்புறம் என்ன என்றாள் மெல்லிய குரலில். நவநீதா என்று உள்ளுக்குள் அவனை திட்டி பல்லை கடித்தவன் அவளை முறைத்தான். இப்போ எதுக்கு இந்த முறைப்பு? போன தடவை உங்களை பார்த்த உடனே கிஸ் பண்ணனே, அந்த மாதிரி இப்போ பண்ணலன்னு கோபமா? அவள் கேட்டதும் பதைத்து ஓரடி பின்னே நகர்ந்தான். அடேங்கப்பா, ரொம்ப பயந்தான். பயப்படாதீங்க, நான் உங்களை ரேப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ராட்சசி எப்படி பாடா படுத்துறா, உள்ளுக்குள்ளே எண்ணிக்கொண்டான் நந்து. அவன் அருகில் நெருக்கமாக அவள் வந்து நிற்க அவனுக்கு மூச்சு முட்டியது. மீண்டும் ஓரடி பின்னே நகர்ந்தான். என்ன ப்ரொஃபஸர் சார், மௌன விரதமா? முன்னையெல்லாம் இப்படி லவ் பண்ணுறேன்னு உங்கள் முன்னாடி வந்து நின்னா அட்வைஸ் மழையா பொழிஞ்சு தள்ளுவீங்க. இப்போ வாயை திறக்க மாட்டேன்றீங்க. அட்வைஸ் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையா என்றாள் ஒரு கண்ணை சிமிட்டி. அச்செய்கையில் இன்னும் தொலைந்து போனான் நந்து. இதற்கு மேல் அவள் இங்கே நின்றால் தன்னை சமன்படுத்துவது மிகவும் கடினம் என்று உணர்ந்தவன் உள்ள போ என்றான். பரவாயில்லையே, உள்ள போன்னு சொல்லிட்டீங்க, வெளியே போன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன் என்றாள் சின்ன சிரிப்போடு. அவள் சிரிப்பை கண்டவனுக்கு இதய துடிப்பு ஏகத்துக்கும் எகிரியது. அவளை அள்ளி அணைக்க துடித்த கரங்களை அடக்க பாடுபட்டு கொண்டிருந்தான். இந்த டிஷர்ட் நைட் பேண்ட்ல செம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. உங்களை கிஸ் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அந்த பண்ணி அதுக்கு திட்டுவான். அதனால தான் அமைதியாக போகிறேன். கல்யாணம் மட்டும் ஆகட்டும், உங்களை அப்படியே கட்டி பிடிச்சு மூச்சு முட்ட முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கானா இல்லையான்னு பாருங்க என்றவள் அவன் தோளில் செல்லமாக இடித்துவிட்டு உள்ளே சென்று விட்டாள். அவன் இதழில் சிறு புன்னகை அரும்பியது. கல்யாணம் முடிஞ்சதும் நீ என்ன எனக்கு முத்தம் கொடுக்கிறது? உனக்கு எத்தனை முத்தம் நான் கொடுக்கிறேன்னு பாரு. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டவன் தன் நெஞ்சை நீவி தன் மனதை சமன் செய்ய முயன்றான். அவன் முகத்தில் அப்பட்டமாக அவளுக்கான உணர்வுகள் தெரிகிறதோ என்று பயந்தவன் மெல்ல வெளியில் வந்து படியில் நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான். அவன் விழிகள் அங்கே தெருவில்தான் இருந்தது. ஆனால் அவன் மனமோ அவளையே சுற்றி சுற்றி வந்தது. உள்ளே சென்றால் அவளை பார்க்காமல் தவிர்க்க முடியுமா என்று யோசிக்க ஆரம்பித்தான். அடுத்த நொடியே காதல் கொண்ட அதே மனது, அவளை பார்க்க உனக்கு ஆசை இல்லையா? சீக்கிரம் உள்ள போ என்று அவனை பிடித்து உள்ளே தள்ளியது. கடவுளே என்று வாய்விட்டே புலம்பியவன் தன் தலையில் இரு கைகளை வைத்து அழுத்தி இடம்புறமாக தலையை அசைத்து கொண்டான். சீக்கிரமா எனக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுங்க என்று அவசரமாக கடவுளிடம் ஒரு விண்ணப்பம் வைத்துவிட்டு கதவை மூடிக்கொண்டு உள்ளே வந்தான். அங்கே நவநீதனின் அருகில் அமர்ந்திருந்தவளோ அதன் பிறகு அவனை திரும்பியும் பார்க்கவில்லை. ராட்சசி, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஃபீலிங்ஸே காட்டாம உட்கார்ந்துருக்கா பாரு. நான் தான் இங்க தவிச்சுக்கிட்டு இருக்கேன் உள்ளுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். எல்லோரும் சிரித்து பேசியபடி டிவியை பார்த்து கொண்டிருந்தனர். விளம்பர இடைவேளை வர கிரியிடமிருந்து ரிமோட்டை வாங்கிய பிரியா சேனலை மாற்றினாள். அக்கா, ஏன் மாத்துறீங்க என்றான். இருடா, விளம்பரம் முடியறதுக்குள்ள மாத்திடுறேன். சும்மா ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு வரேன். மறக்காம மாத்திடணும், இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எனக்கு பிடிச்ச படம். சரி சரி வச்சிடுறேன் என்றவள் சேனலை மாற்ற ஆரம்பித்தாள். ஒரு சேனலில் பிளாக் அண்ட் ஒயிட் பாடல் ஓடிக்கொண்டிருந்தது. அப்படியே நிறுத்த, ஐயையோ, பழைய பாட்டெல்லாம் ஏங்கா வைக்கிறீங்க, மாத்துங்கக்கா என்றான் கிரி. இருடா, இந்த பாட்டை மட்டும் பார்த்துட்டு மாத்திக்கலாம் என்றாள் அவள். அக்கா கொடுங்க என்று அவளிடம் இருந்து ரிமோட்டை பறிக்க போக முரளி அவனை அதட்டினான். விடுடா, இந்த பாட்டு பார்த்துட்டு மாத்திடுவா, விடு என்றான். போங்க அண்ணா என்று முகத்தை திருப்பிக் கொண்டான் கிரி. அவள் பாடலையே பார்த்து கொண்டிருக்க பாதி பாடல் முடிந்த நிலையில் அப்பொழுது மறுபடியும் பாடலின் முதல் வரி ஒலித்தது. பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. அவளை திரும்பி தீயாய் முறைத்த நவநீதன் வெடுக்கென்று அவள் கையில் இருந்த ரிமோட்டை பறித்து சேனலை மாற்றினான். ஏண்டா, பாட்டு நல்லாதானே இருக்கு என்றாள் சத்யா. அண்ணி பேசாம இருங்க, எனக்கு பிடிக்கல என்று சொல்லிவிட்டு மாற்றினான். பொடா எருமை என்றாள் பிரியா. இதை கவனித்து கொண்டிருந்த நித்யாவிற்கு ஏதோ புரிய சத்தமில்லாமல் நந்துவை ஒரு பார்வை பார்த்தாள். அவன் கஷ்டப்பட்டு சிரிப்பை உதட்டுக்குள் அடக்குவது போல் தோன்ற, அடப்பாவி என்று வாய்விட்டே கூறினாள். என்ன ஆச்சு என்றான் வேணு. ஒன்றும் இல்லை என்றவள். ஏன் பிரியா, உங்க வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கொடுத்தாச்சுல்ல, அங்கேயே உட்காந்து உனக்கு பிடிச்ச சேனல் பார்க்கலாம் இல்ல, எதுக்கு இங்க வந்து இவன்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள்.
போங்க அண்ணி, அங்க தனியா பார்க்கறது போர் அடிக்கும். அம்மாவும் பார்க்க மாட்டாங்க. இங்க எல்லார் கூடவும் சேர்ந்து பார்க்கறது தான் நல்லா இருக்கு. அது சரி என்றவள், எல்லார் கூடவா இல்லை என் கொழுந்தனார் கூடவா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டே நந்துவை பார்த்தாள். நித்யாவின் பார்வை தன்னை தொலைப்பது தெரிந்ததும் மருந்தும் பிரியாவின் பக்கம் தன் பார்வையை திருப்பவில்லை நந்து. ஐயோ, இந்த நித்யா அண்ணி வேற கழுகு மாதிரி என்னையே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இவங்கள வச்சுக்கிட்டு இங்க நான் பிரியாவை பார்க்க கூட முடியாது போல தனக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து எல்லோரும் அவரவர் வேலையை பார்க்க ஆரம்பிக்க மாடிப்படியில் நின்று பிரியாவும் நவநீதனும் பேசிக்கொண்டிருந்தார்கள். பிரியா அவனிடம் கெஞ்சி கொண்டிருந்தாள். டேய் ப்ளீஸ்டா, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான், ஒரே ஒரு தடவை, ப்ளீஸ் ப்ளீஸ். வேண்டாம் பிரியா, என்கிட்ட அப்புறம் அடி வாங்குவ. அவன் சட்டையின் பட்டனை திருகிக் கொண்டே கெஞ்சி கொண்டிருந்தாள் பிரியா. ப்ளீஸ்டா, இன்னைக்கு வேற ரொம்ப அழகா இருக்காருடா, ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்துட்டு போறேன். ஏண்டி இப்படி பண்ற? அவர் உன்னை விரும்புறேன்னு சொல்லவே இல்லை, நீயா திரும்ப திரும்ப இப்படி போறியே, அசிங்கமா இல்லையா? அதெல்லாம் பார்த்தா முடியுமா? கடவுளே, உன்கிட்ட என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீ எவ்வளவு ஆசையை வளர்த்துக்கிட்டு நாளைக்கு அவர் உனக்கு இல்லை அப்படின்னா என்னடி பண்ணுவ? அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. எப்படி சொல்ற? இது வரைக்கும் வாயை திறந்து உனக்கு ஓகே சொல்லியிருக்காரா? இல்லை என்பதை போல் தலையசைத்தாள். அப்புறம் என்ன? ஆனா முன்னாடி இதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா படி அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாரு. இப்போ எல்லாம் என்கிட்ட அப்படி சொல்றது இல்லை. அதுக்கு காரணம் உன்னை பிடிச்சிருக்கின்ற அர்த்தம் எல்லாம் இல்லை, உன்கிட்ட பயம். எங்க கிட்ட வந்தாலே நீ கிஸ் அடிச்சிடுவியோன்னு பயந்து உன் பக்கத்துல வர்றதில்ல. போடா, ரொம்ப பண்ற நீ. ப்ளீஸ் பிரியா, சொன்னா கேளு. அவள் முகத்தை சுருக்கி சினுங்க சமையல் அறையின் ஜன்னலிலிருந்து பார்த்து கொண்டிருந்தனர் சத்யாவும் முரளியும். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்காவிட்டாலும் அவன் அவளை செல்லமாக மிரட்டி கொண்டிருப்பதையும் பிரியா அவனிடம் கெஞ்சி கொண்டிருப்பதையும் பார்த்தவர்கள் தங்களுக்குள் புன்னகைத்து கொண்டனர். என்னங்க, சீக்கிரமா நந்துவுக்கு ஒரு பொண்ணை பார்த்து முடிச்சிடலாம் என்றாள் சத்யா. என்றவன் மறுநாளே ஒரு பெண்ணின் புகைப்படத்தோடு வந்தான். முரளி வீட்டிற்குள் நுழைந்தபோது பிரியா ஆதியோடும் அஸ்விதாவோடும் விளையாடி கொண்டிருந்தாள். நந்து கல்லூரியிலிருந்து இன்னும் வரவில்லை. நித்யா அப்பொழுதுதான் வந்திருந்தாள். உடை மாற்ற சென்றிருந்தாள். நவநீதனுக்கு வேலை அதிகம் என்பதால் அவன் வர நேரமாகும் என்று சொல்லியிருந்தான். பிரியா இன்னும் வேலையில் சேரவில்லை. அதனால் ஜாலியாக ஊர் சுற்றி கொண்டிருந்தாள். பிரியாவின் அருகில் வந்து அமர்ந்தான் முரளி. என்னடா, எப்போ வந்த? 1 hour ஆச்சுண்ணா. ஒரே போர். பசங்க வந்ததுக்கு அப்புறம்தான் ஜாலியா இருக்கு. உடை மாற்றி வந்த நித்யா பிள்ளைகள் இருவரையும் அழைத்து கொண்டு சென்று விட்டாள். என்ன அண்ணா, இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். என்ன அண்ணா? சத்யா என்று அவளை அழைத்தான். அது என்ன, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அன்னிக்கிட்ட தான் சொல்லணுமா? என்கிட்ட சொல்லுங்க, இப்பவே சொல்லுங்க என்று அவன் கையை பிடித்து உலுக்கினாள். சரி சரி சொல்றேன் என்றவன், நந்துவுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். ரொம்ப நல்ல இடம், நல்ல குணமான பொண்ணாம். தெரிஞ்சவங்க சொல்லி இன்னைக்கு தான் போய் பார்த்து ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு அவங்க வீட்லேயும் பேசிட்டு வரேன். பிரியாவின் முகம் உடனே மாறியது. தன் பையிலிருந்து ஜாதகம் மற்றும் இதர பொருட்களை எடுத்தவன் ஒரு கவரில் இருந்த போட்டோவை எடுத்து பிரியாவிடம் நீட்டினான். பாருடா, பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லு. நந்துவுக்கு பொருத்தமா இருப்பாளா? அவனுக்கு பிடிக்குமா? நீயே பார்த்து சொல்லு என்று அவள் கையில் தந்தான். நடுங்கும் கரங்களோடு அதனை வாங்கினாள் பிரியா. சரியாக அந்நேரம் நந்துவும் வீட்டிற்குள் நுழைந்தான். அவனை ஒரு நொடி பார்த்துவிட்டு அந்த புகைப்படத்தை பார்த்தாள் பிரியா. டேய் நந்து, வா வா, உன்னோட விஷயம்தான். பிரியா, பார்த்துட்டு நந்து கிட்ட கொடு. நந்து, உனக்கு பிடிச்சிருந்தா சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடலாம். உன்னோட போட்டோவை பொண்ணு வீட்டில் காட்டிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேன்னா பொண்ணு பார்க்க வரோம்னு சொல்லிடலாம். அவன் அதிர்ச்சியாக பிரியாவையே பார்க்க அவளோ அந்த பெண்ணின் புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் விழிகள் அதனை பார்த்து கொண்டிருந்தாலும் அவள் மனதில் புயல் அடித்து கொண்டிருந்தது. அவள் தோளில் தட்டி கேட்டான் முரளி. என்னடா, பொண்ணோட போட்டோவையே பார்த்துக்கிட்டு இருக்க? பொண்ணு பிடிச்சிருக்கா? நந்துவுக்கு ஏத்தவளா இருப்பாளா? சொல்லு என்றான். ஒரு நொடி நிமிர்ந்த நந்துவின் முகத்தை பார்த்தவள் வலுக்கட்டாயமாக வரவழைக்கப்பட்ட புன்னகையோடு நல்லா இருக்காங்க அண்ணா என்று சொல்லி முரளியின் கையில் புகைப்படத்தை தந்துவிட்டாள். உனக்கு ஓகேவா? அப்போ சரி என்றவன் எழுந்து எதிரில் நின்றிருந்த நந்துவின் கையில் போட்டோவை திணித்து, நந்து, பார்த்துட்டு உனக்கு ஓகேவா என்னன்னு சொல்லு, மேற்கொண்டு பேசி முடிச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு சத்யா என்று அழைத்து கொண்டே சமையலறையை நோக்கி சென்றான். கையில் புகைப்படத்தோடு அதிர்ச்சியாக பிரியாவையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் நந்து. அவளும் அவனை தான் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் தெரிந்த வலி கண்டு உடைந்து போனான் அவன். வாய் வார்த்தைகளில் அன்றி பார்வைகளாலேயே அவனிடம் 1000 கேள்விகளை கேட்டாள் பிரியா. அவள் விழிகள் கலங்கிவிட சட்டென ஒரு துளி நீர் வடிந்து அவள் கன்னத்தை நனைத்தது. அவசரமாக அதனை துடைத்து கொண்டு எழுந்தாள்.
அண்ணி, நான் போயிட்டு வரேன், அம்மா வந்திருப்பாங்க என்றாள். சரி, பார்த்து போ. உள்ளே இருந்தே சத்யா குரல் கொடுத்தாள். அவசரமாக தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு வேகமாக அங்கிருந்து ஓடிவிட்டாள் பிரியா. நந்து இனி என்ன செய்ய போகிறான் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.